வாழ்த்துக்கள். தேவன் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாதிருந்தாலும் சரி, இன்று தேவன் நமக்கு சில முக்கிய ஆலோசனைகளை தருகின்றார். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கும் பொழுது, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு, உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு என்று ஆண்டவர் சொல்கிறார். சாலமன் ராஜா மூலமாக, நீதிமொழிகள் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த வேத வசனம் எல்லாம் தேவனால் அருளப்பட்டது. இந்த வசனம் நம்மளை ஆசீர்வதிக்கும், வாழ வைக்கும். உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. அப்போ உன் இளவயதின் மனைவியோட நீ மகிழ்ந்துருன்னு சொல்லும்போது, உன்னோட மனைவியோட நீ மகிழ்ந்துரு. திருமணம் ஆகியிருக்கா, இப்போ தான் மகிழ்ந்துரு. 1 வருஷம் ஆயிடுச்சா மகிழ்ந்துரு. 10 வருஷம் ஆகிருந்தா மகிழ்ந்துரு. 20 வருஷம் ஆயிடுச்சா மகிழ்ந்துரு. 30 வருஷமா, 40 வருஷமா மகிழ்ந்துரு என்றார். வாழ்நாளும் மனைவியோட மகிழ்ந்துருன்னு சொல்கிறார். உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மாலும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. பாருங்கள், உங்கள் மனைவி எப்படி ஆண்டவர் என்ன ஒரு மகிமையான காரியத்தை சொல்ல பாருங்களேன். உங்கள் மனைவி மான் போலையாம், வரையாடும் போல இருக்க, இவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட், கனம் பண்ணுறாரு. அப்படி நம்ம கணவன் மனைவி, கணவனை மனைவியும், மனைவியை கணவனும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் ஈச் அதர், ஹானர் ஈச் அதர். அப்படி இருக்கும்போது மகிமையின் தேவன் சந்தோஷப்படுவார். நம்ம சொன்னபடி இவங்க வாழ்கிறாங்க, கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷம் வாழ்கிறாங்க. இன்னும் சொல்லலாம், வாழ்கிற திருமண வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நாளில் நேரத்தில் கோபம் வரும், கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் தான் செய்யும், டிக்ரீஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், மாற்று கருத்துக்கள் வரும். இப்படி ஏதாச்சும் ஒரு சண்டை வரதான் செய்யும், இல்லை பிரச்சனை வரதான் செய்யும். அவைகளெல்லாம் தூக்கி போட்டுடணும். கணவன் மனைவி உடனே ஒன்றை இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். தினமும் குடும்ப ஜெபம், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். இப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், மகிழ்ந்திருக்க செய்வார். அடுத்ததாக 19 வசனத்தை பார்க்கும் பொழுது, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. நீ மயங்கி இருக்கணுமா உன் மனைவியோட நேசத்தால். அப்படி சொல்லும் பொழுது மனைவி அப்போ எப்படி உங்களை நேசிக்கணும், உங்களுக்கு மிகவும் அன்பாக, உங்களோடு நிம்மதியாக விட்டு கொடுத்து அவங்க காமிக்கிற ஒரு அன்பு, அந்த தேவ அன்பு, மனைவியோட ஒரு பாசம் உங்களை அன்பினால் கட்டி போடும். தேவ அன்பினால் உங்களை இணைக்கும். அதுதான் தேவன் விரும்புகிற மகத்தான அன்பு. அதனால தான் நீ மயங்கி இருன்றாரு. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாரு? அந்த மயங்கி இருக்கும்போது வேறு மயக்கம் வராது, வேறு எண்ணம் வராது. பிசாசு உங்கள் பக்கம் வரமாட்டான். இவன் தேவ பிள்ளை, இவனை அசைக்க முடியாது, தேவனை சார்ந்திருக்கிறான், திருவசனத்தின்படி நடக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். ஓ சோத்ரம் ஆண்டவர். ரியந்தர ஷகலபந்தரி ஷகலபூரந்தரி பல குஷபலபல ரந்தரே குலபா. கர்த்தர் வல்லமையான காரியங்களை நமக்கு செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கணவன் மனைவியாக வாழும் பொழுது, நேசித்து இணைந்து வாழும் பொழுது, அந்த உன்னதமான தேவன் உங்கள் மேல் அன்பு கூறுவார். மனைவிக்கு எப்பயாச்சும் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ தேவை, மனச்சோர்வு, எந்த காரியம் இருந்தாலும் கணவன் அணுகி விசாரித்து கேர் பண்ணிக்கணும். என்ன பண்ணணுமா, என்ன ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். மனைவி கணவனை அணுகி அவருக்காக ஜெபிக்கணும், அவரை கேர் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் திருமண பந்தம் மிகவும் கர்த்தருக்குள் கட்டப்பட்டு
நீடித்தால் இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பயமாக இருந்தாலும், மரணமே இருந்தாலும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, எப்படிப்பட்ட மரண பயம் வந்தாலும் வேதனையாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, கணவன் மனைவி ஒன்றாக இருந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த நடுவில் வந்துடுவார். ஏதாவது தூக்கி போட்டுருவார். அவர் முன்னால் என்ன நிற்கும்? வியாதி நிற்குமா? எப்படிப்பட்ட சக்தி நிற்குமா? ஆண்டவர் முன்னால் உங்களை வேதனைப்படுத்தி உங்களை கொண்டு போடுமா? ஒன்றும் செய்யாது. கணவன் மனைவி இணைந்தவுடன் அந்த வல்லமையான தேவன் அற்புதமானவர் வந்துடுவார் நடுவில். இதுதான் உண்மை, இது நடக்கும். அதே போல நீங்க கேட்கலாம், சகோதரரே உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்துரு அப்படின்னு இருக்கே, அப்போ வயசாயிடுச்சா மறந்துடுமா? 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 60, 70, 80 ஆயிடுச்சு, 90 ஆயிடுச்சு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் மனைவியோட சந்தோஷம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை இல்லை இல்லை. நீங்கள் முதல்லையே திருமணம் ஆகும்போதே ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுறீங்க ஸ்ட்ராங்காக. அது உங்கள் வாழ்நாள் முழுதும் இருக்கும். முதிர் வயதானாலும் கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக நேசித்து வாழ்வீங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மாதிரியாக வாழ்வீங்க. தேவனை அறியாத பார்க்கும்போது உங்களை மெச்சுக்கொள்ளும்படியாக நீங்கள் வாழ்வீங்க. தேவன் மகிமைப்படுவார், நித்திய ஆனந்தர் சந்தோஷப்படுவார். நீங்கள் வாழ்ந்து இருப்பீர்கள். உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்துரு அப்படின்னு இருக்குல்ல. அப்போ சாரால் பாருங்க, 127 வயது வரை உயிரோடு இருந்தாலும். ஆதியாகமம் 23:1 படிக்கும் பொழுது படித்து பாருங்க. அப்போ சாரால் அம்மா, வாக்குத்தத்தத்தின் தாய், நம் தகப்பனாகிய ஆபிரகாமின் மனைவி 127 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்கன்னா, ஆபிரகாம் எப்படி சாராலை சந்தோஷம் வைத்திருப்பார், எப்படி நேசித்திருப்பார்ல. சாராலோடு ஆபிரகாம் விளையாடி கொண்டிருந்தாராம். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தேவ அன்பு, எப்படிப்பட்ட ஒரு தேவ ஐக்கியம், எப்படிப்பட்ட குடும்ப ஐக்கியம், குடும்ப சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நேசம், பாசம், அன்பு, மன்னிப்பு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. அதனால தான் 127 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க சாரால். அவர் சரியாக வச்சுக்கலைன்னா மனைவியை, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு பிரிந்திருந்தாங்களா, கணவன் மனைவியை அடிச்சிருந்தாங்களா, துன்பப்படுத்தியிருந்தாங்களா, இம்சப்படுத்தியிருந்தாங்களா, வேதனைப்படுத்தியிருந்தாங்களா, முள்ளு புற குத்தி குத்தி அவங்கள வேதனைப்படுத்தியிருந்தாங்களா, அந்த சாரால் அம்மா 127 வயசு வாழ்ந்திருக்க மாட்டாங்க. எப்பயோ இறந்துருப்பாங்க, நடுவிலே பாதி வேலையே இறந்துருப்பாங்க. ஆனால் கணவன் மனைவி சந்தோஷம் இருந்தனால சாரால் 127 வயசு வாழ்ந்திருந்தாங்க. அப்படி தான் கணவன் மனைவி அன்பாக, சின்ன சின்ன கஷ்டம், சின்ன சின்ன ஒரு மன போராட்டம், ரெண்டுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, சண்டை போட்டாங்கன்னா உடனே மன்னிச்சு இசைந்து இணைந்து ஜெபிங்க. பரிசுத்தம் உங்களை வாழ வைப்பார். கணவன் நீடித்தால் இருப்பீங்க, மனைவி நீடித்தால் இருப்பீங்க. வயதாய் ஃபுல் ரைப்பண்டு ஏஜில் கல்லறைக்கு நீங்கள் சேர்வீர்கள். அப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும்? இந்த ஒரே ஒரு வசனம் போதும். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் சரி. ஆதியாகமம் 21 பாருங்க, சாரால் 127 வயது உயிரோடு இருந்தாங்களாம். அப்புறம் தான் மரிச்சாங்க பாருங்க. அப்படியாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. தே செட் அ குட் எக்ஸாம்பிள். ஒரு ஃபேமிலிக்கு, கணவன் மனைவிக்கு எப்படி வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஆபிரகாம் சாரால் தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அந்த நல்ல எடுத்துக்காட்டை நம் வாழ்க்கையில் பிடித்து கொண்டு, கணவன் மனைவி எந்த நேரத்திலும் நீங்கள் ஒருவரை விட்டு கொடுக்காமல், கடிந்து கொள்ளாமல், கசந்து கொள்ளாமல், அப்படியே ஏதாச்சும் வேற்றுமை வந்தாலும் உடனே அவங்க இசைந்து இணைந்து வாழுங்க. உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வராது. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஓடி போயிடும், பயப்படும். ஏன்னா பரிசுத்த ஆவியான கர்த்தர் உங்கள் மேலே அந்த வல்லமையை பொழிந்து உங்களோடே இருப்பார், உங்களோடே வாழ்வார். நம்மளுடைய ஆலயம் அவர் இருதயத்தில் இருக்குது. அந்த ஆலயத்தில் நம்ம இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அப்படி இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையை அவர் நேசிக்கிறார். குடும்பத்தை இணைத்தவர் கர்த்தர். ஆணு பெண்ணுமாக படைத்து உருவாக்கி மேரேஜ் என்ற ஒரு பந்தத்தை உருவாக்கின கர்த்தர். அப்படி செய்த தேவன் நம்மளை கைவிட மாட்டார்.
ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்ட சகோதர சகோதரிகளை, கணவன் மனைவிகளை ஆஸ்வதிங்க. யாராக இருந்தாலும் அவர்கள் ஆஸ்வதிங்க. வாழ்க்கையில் வாழ்நாளோடு நீடித்திருக்கும்படி, சாராள அம்மைப்போட 127 வயசு நீடித்து இது இருக்கும்படி, இந்த திருமண மதத்தில் சின்ன சின்ன சண்டை பிரச்சனை வந்தால் எல்லாம் நீங்கி போகும்படியாக கர்த்தாவே இவர்களை வாழ வைங்க, நீடித்து இருக்க வைங்க. சகல ஆசீர்வாதத்தோடு ஆரோக்கியத்தோடு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆமேன். தேங்க்யூ காட்.